கவரில் நாங்கள் வச்சு இதிலே காய் காய்ச்சிருக்குது பாருங்க. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா உத்ராட்சி செடி கூட இருக்குதுங்க. இண்டோர் பிளான்ட்ல செமிஷேல் வைக்கக்கூடிய பிளான்ட், பிரியாணி இலையும் இருக்குது, அப்புறம் ஆல் ஸ்பைசஸும் இருக்குது, டிராகன் ஃப்ரூட்டும் இருக்குதுங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் பூக்கும். இது வந்து டேபிள் ஆரஞ்சு அத்தி கூட இருக்குது. சித்திரத்தை செடி இது கேசவர்த்தினி பிளான்ட் பார்க்குறோம். வாஸ்துக்கு வைக்கிறீங்க இல்லை வந்து திருஷ்டிக்கு வைக்கிறீங்க அப்படின்னா இந்த செடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நாட்டு மிளகாவே இருக்குது. சந்தன மரம் வந்து நம்ம வீட்டிலே வளர்க்கலாம். எலும்பூட்டி செடி 2 வகையான விதத்தில் இருக்குது. ஆலமரம் இருக்குது, அதுக்கப்புறம் அத்தி மரமும் இருக்குதுங்க. வெல்வம் செடி நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. ஒயிட் இருக்கும் செடி. இது எல்லா பிளான்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பாட்டில் கொஞ்சமாக தான் கவர் ஆகும். இது அப்படி இல்லை, அப்படி ஒரு மாலை மாதிரியே உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகும். இன்சுலின் பிளான்ட் மல்லி நிறைய பார்த்துருப்பீங்க. இதுவும் வந்து நம்மளுக்கு மைசூர் மல்லி, கிருஷ்ண கமலம் பார்த்தீங்கன்னா லில்லி இருக்குது, ப்ளஸ் லோட்டஸ் இருக்குது, பட்டன் ரோஸு ஒரே இதில் வந்து நிறைய கொத்து கொத்தாக உங்களுக்கு பூக்கும். செவ்வாழை இருக்குது, நேந்திரம் இருக்குது, ஏலைக்கு இருக்குது, பூம்பழம், காய்வாழை, தென்னை மரத்தில் வந்து நாட்டு வெரைட்டி இருக்குது, ஹைப்ரிட் இருக்குது. எலுமிச்சை மரம் பார்த்தோம் இல்லைங்களா, அதே குட்டை வெரைட்டி மரம் இதுதான். கோவாவில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 6 வகையான கோவா இருக்குது. சார் ஹாய் சார். ஹாய் சார், ஆக்சுவலி நம்மகிட்ட என்னென்ன செடி சார் இருக்குது? இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பூச்செடி இருக்குது, ஆர்னமெண்டல் இருக்குது, ஹெர்பல் பிளான்ட் இருக்குது, அப்புறம் பழ வகைகள் இருக்குது, மரங்கள் இருக்குது. இது இல்லாமல் காய்கறி நாற்று இருக்குது, தக்காளி, கத்திரி, மிளகாய், அது இல்லாமல் அதுக்கு தேவையான காய்கறி விதைகள் எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. ஓ, இது எல்லாமே செடியும் வச்சுருக்கீங்க. ஓகே சார். ஆக்சுவலி நம்மகிட்ட அப்படியே செடியெல்லாம் பார்த்துருமா? பார்த்துலாம். இண்டோர் பிளான்ட்டில் செமிஷேல் வைக்கக்கூடிய பிளான்ட் ஸ்டார்டிங் வந்து ரேட்டு 70 ரூபாயிலேருந்தே இருக்குது. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா உத்ராட்சி செடி கூட இருக்குதுங்க. பாருங்கள், காயோட இருக்குது. வந்து சாத்துக்குடிங்க. இதை நம்ம மாடி தோட்டத்தில் வச்சு நம்ம வளர்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கவரில் நாங்கள் வச்சு இதிலே காய் காய்ச்சிருக்குது பாருங்கள். இப்போ எவ்வளோ பெருசு! நம்மக்கிட்ட வந்து பிரியாணி இலையும் இருக்குது, அப்புறம் ஆல் ஸ்பைசஸும் இருக்குது. இப்போ வந்து இது பிரியாணிக்கு இதை போடுவாங்க. அப்புறம் இந்த லீஃப் பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்பைசஸ் பிரிஞ்சிக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டிராகன் ஃப்ரூட்டும் இருக்குதுங்க. அப்புறம் வாட்டர் ஆப்பிள் இருக்குது. ஓ, அந்த ஊட்டி ஆப்பிள்னுவாங்களா? அதாவது அதே தான். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் பூக்கும். இது இதோட பேர் வந்து பிரம்மகமலம். இந்த செடி கூட நம்மகிட்ட இருக்குங்க. நம்மகிட்ட சங்குப்பூ பார்த்தீங்கன்னா 2 வகையில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அடுக்கு இருக்குது, அது இல்லாமல் சிங்கிள் வெரைட்டியும் இருக்குதுங்க. வந்து டேபிள் ஆரஞ்சு. இப்போ வீட்டிலேயே வந்து எலுமிச்சை மாதிரி இது ஒரு பழம். புளிப்பு அதிகமாக இருக்கும் இந்த மரத்தில். இது பார்த்தீங்கன்னா சின்ன பாட்டில் வச்சே நீங்கள் வளர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா காய் சைஸு தான் வளர்த்துருக்கு பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அத்தி கூட இருக்குது. மாடி தோட்டத்தில் நீங்கள் வந்து பழம் வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அத்தி வளர்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் வச்சு நீங்கள் ஒரு 3 மாதத்துலேயே காய் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஓ, ஆக்சுவலி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அத்தி காய்ச்சிருக்குல்ல? ஆமாம், இதுதான் வந்து ஜூஸ் அத்தி சொல்லுவோம். இது நல்லாவே க்ரோ பேக்கு அப்படி இல்லைனா சின்ன பாட்டு எல்லாம் நிலத்தில் வச்சா கூட நல்லாவே காய்க்கும். பார்த்தீங்கன்னா சித்திரத்தை செடி இது கேசவர்த்தினி பிளான்ட் பார்க்குறோம். இது மூலிகை செடி தான். இந்த செடி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஹேர் ஆயிலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதோட இலைகளை வந்து கள்ளி செடி. இப்போ வந்து வீட்டுக்கு நீங்கள் வாஸ்துக்கு வைக்கிறீங்க இல்லை வந்து திருஷ்டிக்கு வைக்கிறீங்க அப்படின்னா இந்த செடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட வந்து நாட்டு மிளகாவே இருக்குது. சந்தன மரம் பார்க்குறோம். இப்போ சந்தன மரம் வந்து நம்ம வீட்டிலே வளர்க்கலாம். சந்தன மரம் வந்து வளர்க்குறது வந்து ஒரு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. நிறைய பேர் வச்சு காஞ்சி போச்சு அப்படின்னா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நிறைய சொல்கிறாங்க. அது என்ன பண்ணோன்னா, அந்த மரம் வைக்கும்போது அது கூட ஓடு பயிராக நம்ம என்னென்னா பொன்னாங்கண்ணி கீரையை வச்சு விட்டோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு துணை இருக்கிற மாதிரி நம்ம வச்சு விட்டோம் அப்படின்னா அந்த மரம் நல்லா வளர்ந்துடும். எலும்பூட்டி செடி இது நம்மகிட்ட நம்ம ஸ்டாக் இருக்குது. இந்த செடி நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு இலையை கிள்ளி நீங்கள் அந்த உருட்டி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பால் டைப்பில் நம்மளுக்கு வரும். அப்படின்னா தான் இது வந்து எலும்பூட்டி செடி. ஏன்னா எதனால் இது சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த செடி நிறைய ரோடு சைடில் பார்த்தீங்க இது எலும்பூட்டி நினச்சி நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா தப்பாயிடக்கூடாது இல்லையா? அதனால் நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன். வெத்தலை பார்த்தீங்கன்னா 2 வகையான வெத்தலை இருக்குது. ஒன்று என்னென்னா இலை வந்து இந்த மாதிரி லைட்டாக இருக்கும், வெள்ளை வெத்தலை சொல்லுவோம். இன்னொன்று கமர் வெத்தலை, இலை வந்து நல்லா டார்க்காக இருக்கும். 2மே வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். திப்பிலி செடி இது வந்து மூலிகை செடி தான். நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. நம்மகிட்ட போன்சாயில் ஆலமரம் இருக்குது, அதுக்கப்புறம் அத்தி மரமும் இருக்குதுங்க. அடினியம் பிளான்ட்டு, அடினியத்துலேருந்து ஒரு 4-5 கலர் நம்மகிட்ட இருக்குதுங்க. இது வந்து ஃபுல்லாக அவுட்டோரில் வைக்கக்கூடிய செடி. டிஸ்ட்ரிக் வைக்கக்கூடிய பிளான்ட்டில் இதுவும் ஒரு வகையான பிளான்ட்டு. இதோட பேர் வந்து யூஃப்ரோபியா சொல்லுவோம். நம்மகிட்ட வெல்வம் செடி வந்து நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க. வெல்வம் செடி நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. இது வந்து 3 லீஃப் வெல்வம் சொல்லுவோம், 3 இலை கொண்ட வெல்வம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாவெல்வமும் இருக்குது. அதில் வந்து 9 இலை, அப்புறம் 11 இலை, 13 இந்த மாதிரி டிஃப்ரென்ஸில் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பன்னீர் லீஃப் கூட இருக்குதுங்க. துளசியில் பார்த்தீங்கன்னா பிளாக் துளசி, க்ரீன் துளசி, அப்புறம் மின்ட்டு துளசி இருக்குது. பூனமீச செடி இது ஹெர்பல் பிளான்ட்டு. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரணகளி பிளான்ட்டு இருக்குது. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் கூட இருக்குதுங்க. இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்கும் செடி. இது ஹெர்பல் பிளான்ட். இது கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும். நம்மகிட்ட இந்த பிளான்ட் எப்போதுமே நம்மளுக்கு சேலில் இருக்கும். பசலைக்கீரை பார்க்குறோம். இது வந்து கொடி பசலை, செடி பசலை ஒன்று இருக்குது, கொடி ஒன்று இருக்குது. இதை நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். நாட்டு வல்லாரைக்கீரை இது ஹைப்ரிட் கிடையாது. இதுதான் வந்து ஒரிஜினல் நாட்டு வல்லாரை சொல்கிறது. இதை நம்ம வீட்டிலே வளர்த்துக்கலாம். வீட்டிலே வளர்த்து நம்ம சமைச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை பார்க்குறோம். இதுவுமே சேம் தான், கீரை வகை தான். இதுவும் நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா முடக்கத்தா கீரையும் இருக்குதுங்க. நம்மகிட்ட செடிலாம் வெறும் நம்ம 5 ரூபாயிலேருந்தே கொடுத்துட்ருக்கோம். வந்து பேபி சன்ரோஸ் இந்த பிளான்ட்டோட நேம் வந்து. இது வந்து ஹேங்கிங் பிளான்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டில் வந்து போத்திக்கோ, நம்ம வெர்டிக்கல் கார்டன் அந்த மாதிரி பர்பஸுக்கு வந்து இந்த பிளான்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட பூ பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக அழகாக இருக்கும். அந்த இலைக்குள்ளேயே உங்களுக்கு பூத்துருக்கும். எல்லாமே வந்து வெளியில் தான் ஃப்ளவரிங் ஆகும். இதெல்லாமே அந்த செடியோட பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃபோட்டோலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இலைக்குள்ளேயே உங்களுக்கு நல்லா பூத்துருக்கும். சுண்டக்காய் செடியுமே நம்ம தாராளமாக வீட்டில் வச்சு வளர்த்துக்கலாம். இந்த செடி கூட நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. டாட்டில் ஒயின்
இது வந்து ஹேங்கிங் பிளான்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா பிளான்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பாட்டில் கொஞ்சமாக தான் கவர் ஆகும். இது அப்படி இல்லை, அப்படி ஒரு மாலை மாதிரியே உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகும். நித்திய கல்யாணி இதில் வந்து ஒரு 2 வகையான கலர் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பிங்க்கு, இன்னொன்று ஒயிட்டு. இது வந்து ஹெர்பல் பிளான்ட் வகை சேர்ந்தவர். நாட்டு வகையான செம்பருத்தி, நாட்டு வெரைட்டி. இதில் வந்து ஒரு 5 வகையான கலர் இருக்குது. என்னென்னா மெயினாக ரெட்லேயே வந்து அடுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பிங்க்கு, ஒயிட்டு, சாண்டல் வித் ரெட்டு, இந்த மாதிரி நாட்டு வெரைட்டியில் ஒரு 5 வகையான கலர் இருக்குது நம்மக்கிட்ட. இது இல்லாமல் ஹைப்ரிட் செம்பருத்தியில் நிறைய கலர் இருக்குது. கோலியஸ் செடி சொல்லுவோம். இந்த கோலியஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 10 கலர் இருக்குது நம்மக்கிட்ட. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரு, அப்புறம் பிங்க் கலரு, மெரூன் கலரு, க்ரீன் வித் பிங்க் கலரு, கலர்ஃபுல்லாக இருக்கும் லீஃபு. இதில் ஃப்ளவரிங் எதுவும் வராது, ஒன்லி லீஃப் தான் அட்ராக்ஷனாக இருக்கும். இந்த செடி வந்து கிறிஸ்டினான்னு சொல்லுவோம். இது எல்லா செடியும் பார்த்தீங்க அப்படின்னா செடி வந்து ஃபுல்லாகவே டார்க் க்ரீனாக இருக்கும். இது மட்டும் பார்த்தீங்கன்னா டாப் லேயரில் மட்டும் கலர் வந்து பிங்க் கலர், காபி கலர் அந்த மாதிரி வரும். மினி நந்தியாவட்டம் இந்த செடி பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பிங் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த பிளான்ட் வந்து வீட்டில் மாடியில் பால்கனியில் இடம் இல்லை அப்படின்னா இந்த செடி அழகாக வச்சு நம்ம அதிலே வளர்க்க முடியும். அதுமாதிரி இந்த செடி பார்த்திங்கன்னா மினி குட்டை வெரைட்டி தான், ரொம்ப பெருசாலாம் வளராது. ஆனால் பூ வந்து டெய்லியுமே பூத்துட்ருக்கும். அரளி செடியில் பார்த்திங்கன்னா ஒரு 5 வகையான கலர் இருக்குது. பிங்க் இருக்குது, டார்க் பிங்க் இருக்குது, ப்ளஸ் ஒயிட்டு, எல்லோ. இந்த செடி நம்மகிட்ட 7 ரூபாய் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ரெகுலராக. நம்மளோட இந்த செடி நிறைய ஸ்டாக் இருக்குது, அதனால் 7 ரூபா ஆஃபரில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போதைக்கு. இன்சுலின் பிளான்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பூ கூட வந்துருக்குது. இது வந்து ஹெர்பல் பிளான்ட்டாக யூஸ் பண்ணுறோம். மல்லி நிறைய பார்த்துருப்பீங்க. இதுவும் வந்து நம்மளோட மைசூர் மல்லி, குண்டு மல்லி, இருவாச்சி மல்லி, ராமர் பானம், அடுக்கு மல்லி, இந்த மாதிரி எல்லா வகையான மல்லி நம்மகிட்ட இருக்குது. அலமண்டலில் வந்து செடி டைப்பும் இருக்குது, கொடி டைப்பும் இருக்குது. இது கிருஷ்ணகமலத்தில் வந்து பர்பிள் கலர் இருக்குது நம்மக்கிட்ட, ரெட்டும் இருக்குதுங்க. பால்சம் செடி, பால்சம்லேயே ஒரு 6 வகையான கலர் இருக்குது நம்மக்கிட்ட. வாட்டர் பிளான்ட் கூட இருக்குது. பார்த்தீங்கன்னா லில்லி இருக்குது, ப்ளஸ் லோட்டஸ் இருக்குது. இதுக்கு தேவை லோட்டஸ் பார்த்தீங்கன்னா பிளான்ட் இருக்குது, ப்ளஸ் சீடும் இருக்குது. இந்த பன்னீர் பிளான்ட்டும் இருக்குதுங்க, ரோஸ்மேரி பிளான்ட்டும் இருக்குதுங்க, மரிக்குழந்து பிளான்ட்டும் இருக்குதுங்க, தவனம் பிளான்ட்டும் இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா மறு பிளான்ட்டும் இருக்குது, கரிசலங்கண்ணி நம்மகிட்ட எல்லோவும் இருக்குது, ஒயிட்டும் இருக்குது. பார்த்தீங்கன்னா பிலோட்ரண்டில் ஒரு 5 வகையான கலர் இருக்குது. அதில் இது ஒரு கலர் நம்மகிட்ட இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரப்பர் பிளான்ட்டில் ரெட் இருக்குது, வேரிகேட்டட் இருக்குது, க்ரீன் இருக்குது. அதுக்கப்புறம் சேமியா பிளான்ட் இருக்குது, சேமியா சொல்லுவாங்க. ப்ளஸ் இது வந்து சிசி இந்த பிளான்ட்டு. ஆக்லோனிமா பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு 6 கலர் இருக்குது. இது ஒரு வகையான கலரு, இது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து லிப்ஸ்டிக் கலர் இருக்குது. ஸ்னேக் பிளான்ட்டில் வந்து ஒரு 3 வகையான இது இருக்குது. எப்படின்னா ஷார்ட் வெரைட்டி, இதிலே லாங் இருக்குது, ப்ளஸ் அதிலே வந்து மினியேச்சர் வெரைட்டி இருக்குது. கலஞ்சியோ பிளான்ட், இது வந்து செமி ஷேடில் ஃப்ளவரிங் வரக்கூடிய பிளான்ட். அப்புறம் ஆக்லோனிமா வெரைட்டி, இதுவும் ஸ்பைடர் பிளான்ட் கூட இருக்குதுங்க. ஜேடு பிளான்ட்டுங்க இதுவும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. இது வந்து நம்ம அவுடோரில் வைக்கலாம், போன்சாயாக வளர்க்கலாம். மணி பிளான்ட் வெரைட்டியில் ஒரு 5-6 வகை இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கோல்டன் இருக்குது, மார்பிள் இருக்குது, என்ஜாய் வெரைட்டி இருக்குது. செம்பருத்தில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இருக்குது. இது போகனில் பிளான்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 6-7 வகையான கலர் இருக்குது. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பெங்களூர் ரோஸ் இருக்குது, பட்டன் ரோஸு ஒரே இதில் வந்து நிறைய கொத்து உங்களுக்கு பூக்கும். கொடி ரோஸ் இருக்குது, ரோஸில் அதில் ஒயிட் அண்ட் ரெட் இருக்குது. சாமந்தியில் எல்லோவும் இருக்குது, ஒயிட்டும் இருக்குதுங்க. நம்மக்கிட்ட வந்து நாட்டு நெல்லி இருக்குது, அப்புறம் மலை நெல்லி இருக்குது. நாட்டு நெல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா, கொத்தாக காய்ச்சிருக்குது. இதே மாதிரி தான் நம்மகிட்ட எல்லாமே ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது பப்பாளி பார்க்குறோம். பப்பாளியில் வந்து நாட்டு வெரைட்டி இருக்குது, ஹைப்ரிடும் இருக்குது நம்மக்கிட்ட. மேங்கோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட ஒரு 6 வகையான மேங்கோ இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கிறது இமாம் வசந்த், பங்கனப்பள்ளி, ருமானி. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாடியிலே வச்சு வளர்க்குறதுக்கு தைவான் வெரைட்டி இருக்குது, ஆல் டைம் மேங்கோ சொல்லுவோம். அது நீங்கள் மாடியிலே வச்சு வளர்த்துக்கலாம். வாழையில் பார்த்தீங்கன்னா செவ்வாழை இருக்குது, நேந்திரம் இருக்குது, ஏலைக்கு இருக்குது, பூம்பழம், காய் வாழை. இந்த மாதிரி வாழையில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான வாழையும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. நாவல் மரம் இருக்குது. நாவல் மரம் வந்து கிராஃப்டிங் வெரைட்டி இருக்குது, நாட்டு வெரைட்டியும் இருக்குது. தென்னை மரத்தில் வந்து நாட்டு வெரைட்டி இருக்குது, ஹைப்ரிட் இருக்குது. நாட்டு வெரைட்டி மரம் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் வந்து நம்மளுக்கு காய் காய்க்கும். ஹைப்ரிடுங்கிறது நம்மளுக்கு ஒரு 3 வருஷம். மூங்கில் கூட இருக்குது. மூங்கில் வந்து நம்மளுக்கு லேண்ட்ஸ்கேப் பண்ணுறதுக்கு, வீட்டுக்கு வெளியில் வைக்கிறதுக்கு, அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிறிஸ்மஸ் ட்ரீ, அப்புறம் தூஜா, இந்த மாதிரி வகையெல்லாம் இருக்குது. தூஜாலே வந்து இந்த மாதிரி வெரைட்டி இருக்குது, டார்க் க்ரீன் இருக்குது. எலுமிச்சை மரம் பார்த்தோம் இல்லைங்களா, அதே குட்டை வெரைட்டி மரம் இதுதான். காய் காய்ச்சிருக்கிறத பார்த்துக்கலாம். நீங்கள் ஏகப்பட்ட காய் காய்ச்சிருக்கீங்க. ஆமாம், ஆக்சுவலி இங்கேயே பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட இங்கே வருங்க எவ்வளோ காயில். கோவாவில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 6 வகையான கோவா இருக்குது. கோவா வந்து L14 வெரைட்டி இருக்குது, லலித் வெரைட்டி இருக்குது, தைவான் கோவா இருக்குது, பீட்ரூட் கோவா இருக்குது. அது கூட மர வகைகள் எல்லாமே இருக்குது. வேப்ப மரம், புங்க மரம், பூவரசு, அப்புறம் மகாகனி, மகிழம் இருக்குது, அப்புறம் சரக்கொன்றை இருக்குதுங்க, அப்புறம் பாக்கு மரம் இருக்குது, புளிய மரம் இருக்குது, அப்புறம் ஆலமரம், அரச மரம், செண்பக மரம் இருக்குது, இப்போ அசோகா ட்ரீ இருக்குதுங்க. இந்த மாதிரி மர வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நிறையா மரங்கள் இருக்குது. இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பிளான்ட்ஸுக்கு தேவையான பாட்டு, அதுக்கு தேவையான மேனுவரு, உரம், அதுக்கு தேவையான ஆக்சசரிஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள் சீட்ஸ் இருக்குது, ஃப்ளவர் சீட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம கடை பேர் வந்து மயோன் கார்டன், மேடவாக்கத்தில் இருக்குது. பெல்நகர் 4th மெயின் ரோட்டில் வச்சுருக்கோம். நம்ம செடி ப்ராடக்ட்டு நம்ம சம்மந்தப்பட்டது தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் மேலே, நீங்கள் அதிலே கால் பண்ணி கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆப்பில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குது, ப்ளஸ் ஆப் ஸ்டோர்லேயும் ஆப் இருக்குது. சென்னை ஃபுல்லாகவே நம்ம டெலிவரி கொடுக்குறோம். இது இல்லாமல் வந்து நம்ம வெப்சைட் myongarden.com வச்சுருக்கோம். அது ஆல் ஓவர் இந்தியா. அதை நீங்கள் அந்த வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி நம்ம அனுப்பிச்சிடுவோம்.